வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நானும் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களும் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து 2 கிலோ தான் வெயிட் குறைஞ்சது, அவங்களுக்கு 5 கிலோ வந்து வெயிட் குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வெயிட் குறையணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டெப்பு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட வெயிட் வந்து எதனால் கம்மியாக குறையுது, எதனால் அதிகமாக குறையுது அப்படின்றத இதை வச்சு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு, நீங்கள் வெயிட் வந்து குறைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது, அவங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட வெயிட் ஒரு 70+ கேஜி தான் இருக்குது, அவங்களோட வெயிட் ஒரு 100+ கேஜி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாட்டர் ஃபேட் இருக்கும், அதனால் அவங்களோட வெயிட் வந்து வேகமாக குறையலாம். உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபேட் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து பொறுமையாக குறையும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட வெயிட் வந்து குறையிறது கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் ஒன், உங்களோட ஒர்க்கு. நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கேலரியை வந்து பேர்ன் பண்ணுறீங்க, அதை பொறுத்து உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேலரி பேசிஸில் தான் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கேலரியை வந்து பேர்ன் பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ கேலரியை வந்து பேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன், உங்களோட பாடி மெட்டபாலிசம். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பாடி மெட்டபாலிசம் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், அதனால் அவங்களோட வெயிட் குறைகிறதும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அவங்களோட பாடி மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் அவங்களோட வெயிட் வந்து நல்ல வேகமாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி குறைச்சிக்கிட்டு வர முடியும். உங்களோட பாடி மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், ஷேக் டைமிங். நம்ம மார்னிங் ஷேக் வந்து எடுத்துக்கிறோம் ஓகே, ஆனால் அதை வந்து நம்ம சரியான நேரத்தில் எடுத்துக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். நான் நியூட்ரிஷன் ஃபுட்டே எடுத்தாலுமே அதை நம்ம சரியான நேரத்தில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளால் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து 8 மணிக்கு ஷேக் குடிக்க சொன்னோம் அப்படின்னா 10 மணி 10:30 மணி இந்த மாதிரி டைமில் வந்து ஷேக் எடுத்துக்கிறீங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் 2 மணி 3 மணி இந்த மாதிரி சமயத்தில் வந்து எடுத்துக்கிறீங்க. அகைன் நைட் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி 10 மணிக்கு மேலே எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி லேட்டான டைமில் நீங்கள் ஷேக் எடுத்துக்கிறதால அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்கன்னா ஷேக் அண்ட் லஞ்ச் வந்து எந்தெந்த டைமில் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபிஃப்த் ஒன், மைண்ட் செட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஒரு சிலர் வந்து எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷனுக்குள்ளாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து டிப்ரெஷனுக்குள்ளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறைக்க முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் உங்களோட வெயிட்டும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறைக்க முடியும். யாராவது வந்து ரெகுலராக இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உடனே அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லி பேஸில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வெயிட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறைக்க முடியும். ஓகே, உங்களோட வெயிட் குறையிறதுல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டோட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.